ஹாய்ங்க அனைவருக்கும் வணக்கம். சனிக்கிழமை காலையில் அம்மா எப்பவும் போல் நேரமாக எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு துணியெல்லாம் துவைச்சிட்டு தண்ணியும் பிடிச்சி வச்சுட்டாங்கங்க. நான் 7 மணி போல் தாங்க எந்திரிச்சு வந்திருந்தேன். இன்றைக்கி சடோனுங்களா நம்ம ஊரில், அதனால் நான் லீவ் போட்டுட்டேன். தம்பிங்களுக்கு லீவு, அதனால் நான் லேட்டாக தான் எந்திரிச்சு வந்திருந்தேன். சரி சாப்பாடு மெல்ல செஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அரிசியை தண்ணியில் போட்டுட்டு, நேற்று நைட்டு அம்மா புளிக்குழம்பு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதையும் சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. பாத்திரம் கொஞ்சம் ஓவராகவே இருந்தது, அதையும் எடுத்து போட்டு நல்லா கழுவிட்டேன். தம்பிங்களுக்கும் அத்தைக்கும் காஃபி வச்சு குடிச்சிட்டு நானும் குடித்தாச்சுங்க. சரி வீடு கூட்டி விடலான்னு வரும்போது அத்தை ஆல்ரெடி 2 ரூம்பு கூட்டி விட்டுட்டு வெளியும் கூட்டிகிட்டு இருந்தாங்க. சரி நாம் வந்து அடுத்தது பால் வந்துச்சுங்களா, அதையும் காய வச்சிடலான்னு சொல்லிட்டு காய வச்சுட்டேன். நேற்று நைட்டு உருளைக்கிழங்கு குழம்பு வச்சுருந்தேங்க, அது கொஞ்சம் மீதி ஆகிடுச்சு. அதையும் சூடு பண்ணி ஒரு கப்பில் எடுத்து வச்சுட்டேன். நான் வீக்லி 1 டைமு இது இந்த மாதிரி அடுப்பெல்லாம் சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுருவேன். எப்போவுமே சாப்பாடு செஞ்சு முடிச்சது ஒரு துணியை வச்சு சும்மா தொடச்சி விட்டுருவேங்க, தண்ணி தொட்டு நீட்டாகவே இருக்கும். வாரத்தில் 1 டைம் மட்டும் இந்த மாதிரி சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருவேன். இன்றைக்கி வந்து லீவ் போட்டனால இன்றைக்கே தேய்ச்சிட்டேன். இல்லைன்னா சண்டே தேய்ச்சி கழுவி விட்டுருவேங்க. உப்பு ஜாடியில் சோப்பு போட்டு நல்லா கழுவி காலையிலே கமுத்தி வச்சுட்டேங்க. அதுவும் காஞ்சிருச்சு. இப்போ எடுத்து வச்சுட்டேன் உப்பு கொட்டி. அப்புறம் அதுக்கப்புறம் சாப்பாடு வச்சு விட்டுடலாம் அப்படின்னு சாப்பாடு அரிசி குக்கரில் போட்டு வச்சு விட்டாச்சுங்க. கீழேலாம் குப்பையாக இருந்தது, அதையும் கூட்டி விட்டுட்டு கோயில் வீடு கூட்டி விட்டுடலான்னு அதையும் கூட்டினேங்க. இங்கே நம்ம வீடு வந்துங்க பக்கத்தில் கோயில் வீடு இருக்குது. அங்கே வந்து மாரியம்மன் சிலையெல்லாம் இருக்குங்க. மாசி மாதம் நோம்பியானா சிலையெல்லாம் வெளியே எடுத்து அலங்காரம் பண்ணி கோயிலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இந்தாங்க க்ளீன் பண்ணியாச்சு, அவ்வளோதான் வேலை முடிஞ்சுதுங்க. சரி குழம்பு மட்டும் இருக்குது, தயிர் வச்சு ஏதாவது பண்ணலான்னு சொல்லிவிட்டு தயிருக்கு பச்சை மிளகாயும் கருவேப்பிலை கொத்தமல்லியும் போட்டு நல்லா கடைஞ்சி விட்டுட்டேங்க. சூப்பராக இருக்குது இந்த மாதிரி செஞ்சோம்னா சாப்பிட. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.